ஓ வெயில் நின்னா கருத்து போயிருமாமா அப்ப முட்டு 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 ஏப்பா பேலரே சூடு ஏறி போச்சு ஓட்டணும் ஓட்டல ஏடா ம் அதான் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வரதுக்கு தூக்கிட்டு வர சொல்கிறான் தூக்கிட்டு வரதுக்கு கூப்பிட்றான் கழட்டி விடலாமா அப்பல முட்டு போ எடுத்துட்டு விடு அது என்ன கருத்தினா இந்த இடம் தான் டேமேஜ் இதில் வந்து டேமேஜ் இல்லை அதில் டேமேஜ் இல்லை என்ன காரணம் ஷோல்டிங்கில் விடுறது தான் ஷோல்டிங்கில் அது கையை கரெக்டாக டைட் பண்ணி விடணும் எங்கே தெரியுமா தூக்கி இருக்குது ரோட்டில் இந்த டயர் வந்து எனக்கு இங்கே இருக்குது ஜாண்டியரில் வச்சுருப்பாங்க பீஸ் வச்சுருப்பேன் இது பெட்டில் வச்சு விட்டுச்சாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை இவ்வளோ உயரம் தூக்குது சண்டால தூக்கி அப்போ இங்கே தூக்கிச்சுனால வண்டியில் யாருமே தெரியல குரங்கு டாப்புக்கே தூக்கிக்குது அவ்வளோ ஹைட்டு அது என்ன பண்ணுறதுன்னா இது இழுத்து பிடிக்குது அதுக்கான இதே மாதிரி தான் ஸ்ட்ராங்கெலாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் ரொம்ப ஹைட்டு ரொம்ப உயரம் அஜித் இது எதுக்கு இவ்வளோ உயரம் தூக்கியிருப்பாரு அப்படிங்கிறான் அடியில் கிரவுண்ட் ஸ்பீட்டியோஸ் அப்படியே தெரியுதுன்னா பார்த்துக்க தூக்கணும் ஹைட்டில் ஹைட்டாக ஸ்டார்ட் பண்ணி தூக்கு இது முட்டு போடா நிற்காது லைட்டாக ரெடி பண்ண மாதிரி தான் எடுக்காத விட்டுருவோம் போச்சு அவ்வளோதான் பேப்பர் என்னாச்சு நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறோரா தெரிஞ்சாதான் வந்து கேட்டால் அவன் கொடுத்துட்டாங்கிறாங்க தங்க வேலை கொடுக்கலங்கிறாங்கள சரி அவனுக்கு 2 பேர் இருந்தாங்க 10 பேர்லாம் இல்லைங்க 2 பேர் தான் வந்துச்சு அதெல்லாம் இப்போ ஆள் பேப்பர் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறாங்க தங்க வேலை இல்லைங்கிறாப்புல என்ன கருமோ தங்க வேலை நேற்று கேட்டதுக்கு நாங்க தலைவராக கடைசியில் ஏமாத்திப்பீங்க அப்படின்னாரு ஒரே கதை சொன்னோம் ஏமாத்துறது நாங்கள் இல்லையா நீங்கள் தான் ஏமாத்திப்பீங்க 4 கிடக்குதுன்ட்டு 10 வருதுனாரு ஐயா கையை கடிச்சு பிடிச்சிடான் இது இதில் மாட்டிவிடும் இங்கே அந்த நீட்டலாம் போகலாம் பிடி வைக்குது ஆனால் இதில் பிடிஎஸ் சாப்பிட்டு லோடு போல்ட் இல்லை கரெக்டாக அது பிடிஎஸ் சாப்பிட்டுக்கலாம் லோடு போல்ட்டு ஜாயிண்ட்டு போட்டு போகலாம் அந்த ஜோடு இருக்குது சின்ன ஜாயிண்ட் தான் இல்லை இன்னும் கொஞ்சம் பெருசு சரி ஆமாம் ஆட்டுக்குட்டி விட்டா கடிச்சிட்டு இருக்கோம் தூக்கி உள்ள விட்டுறேன் மாட்டுக்குட்டி அது ஒரு ஆட்டுக்குட்டி கடிச்சா கூட பரவாயில்ல மழை தண்ணி இறங்கிச்சுன்னா ஒர்க் ஆக முடியும் ஓ இது வேறு சம்திங் ப்ராப்ளமா இது ஒரு வாட்டரே போட்டுருந்தோம் தண்ணி நிற்கிது எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டு நீ ஒரு டவுட்டு கண்டுபிடிச்சிட்ட சென்டரை தூக்கி மாட்டே கையிலே லூஸ் விட்றீங்க ஏமாப்பில் லூஸ் விடலாம் ஆட்டம் போடும் உழவுலாம் ஆட்டம் போட்டால் தானே நல்லா திரும்பும் நீ மாட்டுன்ற பெரிய ஆள் தான் Bluetooth device connected successfully. என்ன டிவைஸ்? Bluetooth device connect successfully.
கை கொஞ்சம் தூக்கி போய் மாப்ப நீ இருக்கு அது எதுக்கு மாட்டை அப்புறம் சுற்றி கழட்டி லூஸ் பண்ணி புந்துருச்சா கொஞ்சம் சுருவதெல்லாம் கண்ணு மாதிரி துருவிடாடு சே தோற வளர்ச்சிட்ட நீ பார்த்த வேலை தானே அது மட்டம் வைக்காருது காரையே டேப்பராக தான் இருக்குது உங்களுக்கு காரைக்கு எடுத்துகிட்டு போங்க பெட்டுப்பட்டை கழட்டிடு லூசுடு 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 கத்தி என்ன அப்படியே உட்காருது தேஞ்சுதான் அப்படித்தான் தேஞ்சிருக்குதா ஆஹா மாத்து லூஸ் விட்றா ஏய் இப்படிரா லூஸ் விடணும் சாப்பிட்டு எடுத்தட்டா அதில் ஒரு நாப்பு மாதிரி கம்பி மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்களா இருக்குதா இருக்குல்ல உடச்சிட்டான்னு சொல்லுங்க தட்டி தட்டிய நிமித்து நிமித்து பட்டை வர அப்படி இருக்கா அப்படி இருக்கு ஜாயின் தூக்குனா பிடிக்குமா வர்த்திய அடா தூக்கி ஓட்டுறதெல்லாம் டேஞ்சரா டே பிடிக்கும் சரிடா சரி அப்படிதானே ஓடிட்டு இருந்திருப்பீங்க சரி தூக்காத உயரமா தூக்காத இன்னும் கொஞ்சம் ஒரு ஆயிரம் தான் நசுக்குது பழமா இப்போ கை கழுவணுமா செல்ல கொடு போயிட்டா 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 பழம் ரை ரை அப்பா எங்க மாப்ப இப்படின்னு நீ ஓட்டினா எந்த வண்டியுமே தூக்காது போ அதை இங்க பண்ணணும் வேணாம் நீ போ போலாம் மண்ணெல்லாம் கொட்டிட்டு போகலாம் ஓகே நண்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வேலை இல்லை அதனால் அஜித் ரொட்டாட் ரோட்டை போகிறோமாம்மா வீடியோ எடுக்கிறதுக்கு வரீங்களாம்மா சரிப்பா சும்மா தான் வரணும் வைக்கலாம் வைக்கலாம்
கம்ப்ளைண்ட்ங்கிறதுனால வண்டி எப்படி ஆடி ஆடி போகுதுன்னு பாருங்க. நல்லா தெரியுதான்னு பாருங்க, வண்டி ஆடி ஆடி போகிறது நல்லா தெரியும். இது எதனாலன்னா டயர் விட்டு தயாரிது. அது இல்லாத இது வண்டிக்கும் ரொட்டேட்டருக்கு சம்மந்தம் இல்லாத ஓடும் பாருங்க. ரொட்டேட்டர் எவ்வளோ வளர்த்திருக்கு பாருங்க. ஆக்சுவலி இதுக்கு வந்து இந்த கொபோட்டோவுக்கு வந்து 14 சைஸ் டயர் வருமா. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா 13 சைஸ் டயர் தான் போட்டுருக்காங்க. அதனாலே என்னமோ ரொட்டேட்டர் இவ்வளோ வளர்த்தியாக இருக்குது. ஓகே நண்பா, சைட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். சுத்தலையா நான் அப்ரூவ்டு வரலையா? போலாம் மாப்புக்கு பாரு, ஒரே வெயில் ப்ரோ, எவ்வளோ பெரிய வெயில் பாரு. அப்படியே ஜாலியாக ஓட்டுவார். எனக்கு கொபோட்டோ வந்து இதில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தோப்பில் வந்த மாதிரி பார்த்தீங்க. இப்போ புறக்காடு ஓட்டுற பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். ரொட்டேட்டரில் வந்து பிளேடு கம்மியாக இருக்குது ப்ரோ. பிளேடு நல்லா இருந்தால் பரவாயில்ல. பிளேடு கிட்ட பாருங்கள், ஒண்டை தூக்கி போட்டாச்சு. இனிமேல் பெட்டு பிளேட்டை கழட்டி போட்டால் தான் இனிமேல் ஃபினிஷிங் அருமையாக இருக்கும். கியர் டிரைவ் பொறுத்த வரலும் பாருங்கள், சத்தமே இல்லாத ஓடுதா. ஆனால் ட்ரெயினில் வந்து கரம்பரம் ஓடும். आप எக்கனாமிக்கா சேரை கட்டியாச்சு. ஓகே ப்ரோ, பெட்ரோல்னு சொல்லிட்டு மாப்பு என்ன வேலை பார்த்துட்டானா உடனே எக்கனாமிக் தூக்கி போட்டான். ரொட்டேட்டர் எப்படி கற்று ஏற்கனவே இந்த கொபோட்டோ வீடியோ பவர் அதிகம். சும்மா மறக்கிறது எவ்வளோ வளர்ச்சி பாருங்க. நம்மளுக்கெல்லாம் இது மாதிரி ஒரு ஃபீல்டு கிடச்சிருக்குமா? மாப்பிள்ளை ஃபீல்டு எல்லாமே பெருசாக தான் கிடைக்குது. சின்ன ஃபீல்டுக்கு வேலையே இல்லை. அது எக்கனாமிக் போட்டு அது என்ன பிள்ளைலாம் அது அப்படிதான் இருக்காலும் செத்து போயிடும். அடுத்தது அதெல்லாம் செத்து போயிடும்டா. நீ பிடிக்கிறது மட்டும் கொஞ்சம் ஒரு பிடி சேர்த்து பிடி. அந்த போட்டுலேயே உள்ளெல்லாம் முடிக்க தேவையில்ல, போட்டு பிடி. ரொட்டேட்டர் வெளியே தான் ஓடும். இன்னும் வெளியப்படா. ரொட்டேட்டர் எங்கே பிடிச்சி அடிச்சு வரும். சைடு கத்தி கூட ஆல்ட்ரு பண்ணாது. என்ன தான் பண்ணுவீங்க ஓனர்? நீங்கள் பேலர் மட்டும் அவனுக்கு 2 பேர் உட்காந்து படமாக பேசுனீங்களா 2 மணிட்டு இருந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு. அந்த டைம் உட்காந்து கட்சி மாற்றிருந்தா கூட பார்த்துக்கூடாது. மோட்டர் தான் இதை போட்டு கட்ட வேண்டியதானே. இது ஊரில் பிடிச்சிங்க. ஆனால் ஓட்டு காட்டு விட்டதை மட்டும் பிடிச்சிங்க வருது. ஓட்டாது காட்டு விட்டுறது பிடிச்சிங்க வரல, ஆட்டியும் வரல. ஓகேப்பா, கமெண்ட் பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. நிறைய நண்பர்கள் எங்கே ப்ரோ கமெண்டே படிக்க மாட்டேங்கிறீங்க. எங்கே ஒரு சில வீடியோக்கெல்லாம் வந்து கமெண்ட் அன்றைக்கி லோடிங் வீடியோ போட்ட மணி எத்தனை இதெல்லாம் கமெண்ட் படிக்கிறதுக்கே டைம் இல்லை. நானே ஓடிட்டு நானே
வீடியோ எடுக்கிறதுனால சரியாக இருக்குது, இல்லைன்னா கூட பரவாயில்ல. கமெண்ட் படிக்கலாம்னா இங்கே பாருங்க ஓப்பனே ஆகலை. இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தால் நான் எங்கே போய் கமெண்ட் படிக்கிறது? ஸோ கடவுளை, இந்த ஏரியாவில் தவறே இல்லையா இருக்குது அடக்கொடுமையே. ஓகே நண்பா, இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் படிக்க மாட்டேன்னா அதுக்கு ஓப்பனே ஆகலை ப்ரோதா. சரி, இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொபோட்டா 45 ஹெச்பி 4 லிட்டருக்குள்ளே தான் ப்ரோ அடங்குதான். ஆனால் வண்டி வந்து ஸ்பீடு அதிகம். எங்கள் ஏரியாவுக்கு ஜாண்டியரில் மகேந்திராவில் ஓடிட்டு ரொட்டேட்டரை பொறுத்தவரையிலும் பறக்குது, உருன்னு ஓடுது. வாய்ப்பாட்டில் தான் ஓடி இருந்துச்சு. சரி கத்தி கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு ஓனரை கேட்டு மாப்பிள்ள எக்கனாமிக்கல் தூக்கி மாட்டிட்டான். கொஞ்சம் காடு ஈரமாக இருந்திருந்தால் பரவாயில்ல, காடு வேறு சுத்தமாக காஞ்சி போனதுனால இறங்கவே மாட்டேங்குது. ஏய் மாப்ப, ஏய் இப்படி கொடுக்கலாமா? ஓகே, அந்த காட்டில் ஒரு முளகு செடி தம்பி கிடக்குது. இல்லை டயர் வைக்கிறேன், இது இப்படி செஞ்சு பார்க்கலாம். ஏறுமா? நாட்டில் முக்கால்வாசி இதே தான் ப்ரோ ப்ராப்ளம். மாடு கட்டின கம்பி எதையும் எடுக்க மாட்டாங்க, போட்டது போட்ட வாக்கில் அப்படியே கிடக்கும். டவர் ஜியோ டவர் இவ்வளோ தான் இருக்குது, அப்புறம் ஏன் டவரே கிடைக்க மாட்டேங்குது? சரி ஓகே, ஏர்டெல்னாச்சும் கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே ப்ரோ, ஏர்டெலுக்கு டவர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒவ்வொன்றா தொடக்கணும் வருது. காடு சுத்தமாக காஞ்சி போச்சு. சேடை கட்டணுங்கிறாங்க, ஆனால் சேடை கட்டின மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. ஓகே, நம்ம லாஸ்ட்டாக எந்த வீடியோ கமெண்ட் பண்ணோம்னா ஓகே லாஸ்ட்டாக 5 கலப்பு அஜித் ஓடின வீடியோ கமெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம மக்காசோளம் ஓட்டணும்ல, அந்த வீடியோ கமெண்ட் பார்க்கணும். சரி, மாட்டுத்தீவன காடு ஓட்டணும்ல ப்ரோ, அந்த வீடியோ கமெண்ட் பார்க்கணும். நான் மாப்பிள்ளை வேண்டாம் அங்கே போயிட்டான், பார்த்து ப்ரோ கமெண்ட். ஓகே ப்ரோ, அடுத்தது ஜெகதீப்னு ஒரு நண்பர். அவர் என்ன கேட்டுக்கிறேன், வீடியோ சூப்பர் அண்ணா, சுராஜ் 8WF8 5 கல்டிவேட்டர் வீடியோ பர்ஃபார்மன்ஸ் போடுங்கண்ணா. கேட்டுக்கிறேன் ப்ரோ. அந்த தரிசித்தை அவன் என்னைக்கு கூப்பிட்றான்னா அன்றைக்கி தான் ப்ரோ போய் போடணும். அடுத்து ரவிக்குமார் முத்து, டுடே வீடியோ சூப்பர் ப்ரோ. அஜித் நல்லா ஓட்டுறாரு. அஜித் சாதாரணப்பட்டவரா, அவர் நல்லா ஓட்டுவார் ப்ரோ. இந்த 0% விவசாயி தான் ப்ரோ. நோவா 600 பேர் ரிவ்யூ போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போட்டுடலாம் நண்பா, இன்னும் 2 நாளில் வந்துடும். அடுத்து ராஜகோபால், ஏன் ப்ரோ டாப் ஃபிட்டிங் வீடியோ போடுங்க குயிக்காக. போடலாம் ப்ரோ, எல்லாம் நான் 15 ப்ரோ போட முந்தானே. அது செல்லு என் செல்லு திடீர்னு நல்லா இருந்த செல்லு லிப்பேர் போச்சு. இப்போ ஒரு பழைய செல்லை எடுத்து போட்டு செல்லை போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்தது கிருஷ்ணா ப்ரோ, 5 கலப்பை கொழு போல்ட்டு தேஞ்சிருச்சுன்னா எப்படி கழட்டி மாட்டுறது ப்ரோ? அது வந்து நீங்கள் சொல்கிறது ஓல்டு மாடல் கலப்பை. இப்போ நம்மளுதெல்லாம் அப்படி இல்லை, கொழு கொண்டா தேஞ்சு போச்சுனாவே தன்னை கட்டாய் கீழே விழுந்துடும். ஓகேவா? அடுத்தது அஜித்துக்கு பிறந்த நாளுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கிறீங்க. அடுத்தது சபரி 19 ப்ரோ. ட்ரேட்டரில் வேறு டம்மி சென்சிங் வேஸ்ட்டு ப்ரோ. ஸோ எக்ஸ்ட்ரா டம்மி சென்சிங் பெட்டு போதும். ஆமாம் ப்ரோ, மேக்ஸிமம் ட்ரேட்டரில் கொடுக்குற டம்மி சென்சிங்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு திருப்தியாக படாது ப்ரோ. அடிக்கடிக்கு அந்த பாடியில் இருக்கிற ஹோல்ஸை வந்து லூஸ் பண்ணிவிட்றோம். நான் முக்கால்வாசி ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேட்டரை ஓட்டுவேன். அது சென்சிங்லாம் ஓட்டோன்னா தயவுசெய்து நீங்கள் செப்பரேட்டாக ட்ரென்சிங் போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போ வண்டியில் இருக்கிறதுலே இப்போ பார்த்தீங்கன்னா கொபோட்டோ, ஜாண்டியரு, நியூ ஹாலண்ட் இதிலெல்லாம் வந்து லோ சென்சிங் இருக்கும். அது வந்து கண்டினியூஸாக போட்டு ஓட்டும் போது என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக அந்த கேப்சிங் பாடியில் வந்து தேஞ்சி போயிடும். அதை வந்து வேலை செய்யறதுக்கு ஊருண்ட காசு ஆகிடும். அதனால்
செப்பரேட்டாக போட்டுக்கிறது நல்லது. அடுத்தில செந்தமிழ் அரசு 2672 மகேந்திரா 595 டர்போ சூப்பர் டிராக்டர் பர்ஃபார்மன்ஸ் வீடியோ போஸ்ட் போடுங்க. அது எங்கள் ஏரியாவிலே அந்த வண்டி இல்லை ப்ரோ, எங்கே ப்ரோ போட்டோம். அடுத்து சத்யநாதன் 415 யூடியூப் யுவடெக் ப்ளஸ் ஃபோட்டோ ப்ரோ. எருணாகுளம் அண்ணா ஒருனா இருக்குது மைலேஜ் 475 வந்து யுவடெக் ப்ளஸில் நல்லா தான் ப்ரோ இருக்கும். மைலேஜெலாம் அதெல்லாம் வந்து குறை சொல்ல மாட்டேன், மைலேஜ்லாம் நல்லா வரும். ஆனால் ரெக்கடாக யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 415 ஆகாது. அடுத்து சூரிய பாபு ப்ரோ, நான் இப்போ காலேஜ் படிக்கிறேன், ஃப்யூச்சரில் டிராக்டர் அண்ட் ஜேசிபி ஃபீல்டுக்கு வரலாமா ப்ரோ? உங்கள் ஏரியாவில் வந்து வண்டி போட்டிக்கல அப்படின்னா வந்து கண்டிப்பாக போடலாம். இதே வண்டிக்கு போட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். அதுக்கு படித்து ஒரு நல்ல ஜாபுக்கு போயிடலாம். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சது 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாதம் 50,000 60,000 சம்பளம் வாங்குறதுக்கு, அதே வந்து நீங்கள் ஒரு ஜாபுக்கு போனீங்கன்னா படித்து முடிச்சுட்டு கேம்பஸில் இன்டர்வியூ செலக்ட் ஆகி அந்த 40,000 அங்கே வாங்கிக்கலாம். மாதம் 4 நாள் லீவு கொடுப்பாங்க. இங்கே லீவும் இல்லை ஒன்றும் இல்லை, நாய்பாலாக கஷ்டப்படணும். அடுத்தது நம்ம ஒரு சேனல் வீடியோவில் 9 கல்டிவேட்டர் போட்டிருக்கிறீங்க அண்ணா, 5.9 கல்டிவேட்டர் போடுறேங்க. அது என்ன சார் வீடியோவில் 9 கல்டிவேட் 9.4 போடுறீங்க, 9 பாயிண்ட் போட்டுருக்குறீங்கன்னா 5 பாயிண்ட் போடுறீங்க. இல்லை ப்ரோ, ஃபஸ்ட்டு 9 கிழமை தான் இருந்துச்சு, அப்போ கழட்டி விட்டு 5 பாயிண்ட் மாற்றணும் ஏர் சைட் வாட்டர் போகிறதுனால. அந்த நிறையா பேர் இந்த டாப் வீடியோ தான் கேட்குறீங்க இந்த 585க்கு. எங்கே காசே இல்லை, எங்கே போடுறது. அடுத்தது சக்தி ப்ரோ, நானும் இதே வண்டி தான் வச்சிருக்கிறேன். 5 கலப்பை புதுசு எவ்வளோ வரும்? 5 கலப்பை வந்து புதுசு வந்து நான் வச்சுக்கிற மாடல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ 44,000 ரூபா வருது. சூப்பராக இருக்கும். என்ன டேரெக்டாக நம்பர் தரம் போய் போட்டுக்குவாங்க. இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் போடுற இடத்துல ரேட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும், மாறியாக இருக்கும். அதனால் அங்கே போய் போட்டுக்காங்க, நல்லாயிருக்கும். அடுத்தது எஸ்கே அக்ரி விவர்ஸ் 2202 என்ன ப்ரோ அஜித் கார்த்தி கம்பெனியிலேருந்து உங்கள் கம்பெனி வந்துட்டாரா? ஐயோயோ அப்படிலாம் இல்லை ப்ரோ, நாம்பலாம் வந்து அவங்க கம்பெனியில் இருக்கும்போது நாம் ஏற்றணும்னு வச்சுக்கோங்க தப்பாயிரும். இல்லை, அவர் அஜித் வேறு ஏதோ ஜாப்புக்கு போகிறாராம் ப்ரோ, அதனால் வந்து சம்பளம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஜாப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தார் ப்ரோ. அவ்வளோதான், நாம்பளாம் ஏற்றுற அளவுலாம் இல்லை ப்ரோ. அதில் ஒரு வண்டியில் இருக்கும்போது நாம் தெரிஞ்சிங்க வந்து நம்ம ஏற்றுறோம்னு வச்சுக்கோ அது தப்பாகி போயிடும், ஓகேவா? அதனால் அதெல்லாம் தப்பு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே நாம்ளே துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும், அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. அவருக்கு அஜித் ஏதோ வேறு ஜாப்புக்கு போகிறாட்டுக்கு ப்ரோ. அடுத்தது டிஎன் கேமர், நான் படிச்சுக்கிட்டே உங்களுடைய வீடியோ பார்ப்பேன், தேங்க்யூ தம்பி. அடுத்தது வெங்கடேஷ் சஞ்சித் 5651 அண்ணா உங்கள் மொபைல் நம்பர் வேணும். என் மொபைல் நம்பர் பாரு டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். அடுத்து மித்ரன் டிராக்டரில் ப்ரோ, நாங்களும் அண்ட் அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவிங் யுவடெக் ப்ளஸ் 58 பிடி ஒலிவர் நாய்ஸ் வருது. அது தான் ப்ரோ, அது அரெஸ்ட் பண்ணலாம் பண்ணலாம்னா இன்னும் அதுக்கு நேரமே கிடைக்கலன்னா பார்த்துக்காங்க. அடுத்தது பைசன் பை வந்து ஆம்பு கலப்பை ஓட்டணும் வீடியோ பண்ண போட்டிருக்கோம். அந்த 0% விவசாயி தான் மொத்தம் கமெண்டு ப்ரோ. 605 50 ஹெச்பியோட ரிவ்யூ போடுங்க. அடுத்து ரஞ்சித் பைசன் பை கிங் ஆஃப் ஆல்வேஸ் கிங் ப்ரோ. பைசன் பை பொறுத்தவரையில் இன்றைக்கி இந்த மார்க்கெட்லேயும் வந்து அவங்க தான் வந்து நல்லா நினைக்கிறாங்க. இந்தியா அளவில் வந்து பைசன் பை இன்றைக்கி நம்பர் 1 இடத்துல இருக்குதுன்னா அதுக்கு எதனாலே தெரில ப்ரோ. சிங்கிள் கிளச்சு 2 வீல் கிளச்சு கூட இல்லை. ஆனால் இன்னமும் ஒரு சில பேர் என்கிட்டே வந்து 2-3 பேர் கேட்டாங்க. ஆனால் வந்து கேட்க மட்டும் கேட்டு கடைசியாக வந்து பைசன் பை பூம் குத்துறா தான் எடுக்கிறாங்க. அதனால் அது ஒரு எப்படி சொல்கிறது, அது ஒரு மேலே ஒரு பைத்தியங்கிறாங்களா, இது உண்மை தானே. அடுத்து தொண்டை புதுக்கோட்டை புதுக்கோட்டையா 9553 பைசன் பை எப்போவுமே கிங்கு ப்ரோ. பைசன் பைக்கு நிறையா ஃபேன்ஸ் இருக்கிறாங்கண்ணா. எக்ஸிட் வீடியோ சூப்பர் அண்ணா. அந்த சுராஜ் மகேந்திரா வண்டி பிடிக்கும் அண்ணா. சுராஜ் 855 டம்மி பெட் போடுங்க சொல்லுங்கள். அந்த அப்பால் அழிட்டு சொல்கிறேன். அசை 87
8735. அஜித் ப்ரோ பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ வரல ப்ரோ. இல்லை ப்ரோ, அவர் பர்த்டே செலிப்ரேஷனே பண்ணலை, அதனால் அது வீடியோ வரல ப்ரோ. அடுத்தது கேகே கிருஷ்ணா ப்ரோ. ப்ரோ மகேந்திரா ட்ரிபிள் பை நல்லா இருக்குமா? ட்ரிபிள் பையெல்லாம் இப்போ எடுக்காதீங்க ப்ரோ. இன்றைக்கி வந்து நோவோ சீரிஸ் போயிடும். ட்ரிபிள் பை எடுக்கிற ஆசை இருந்துச்சுன்னா வேண்டாம், விட்ருங்க. நீங்கள் நோவோ சீரிஸ் போயிட்டீங்கன்னா கிரீப்பர் இருக்குது, எக்கனாமிக் இருக்குது, செடில் கீர் இருக்குது, எல்லா அம்சமும் இருக்குது. பிளான்ட்ரி கீர் பாக்ஸு ஏட்டு வச்சுட்டு அதில் அட்வான்ஸு சிங்க்ரோமிஸு. இதே வந்து ட்ரிபிள் பையில் வந்து ஓல்டு மாடல். அது என் மனசு கேட்டால் இது லேட்டஸ்ட் போயிடலாம். அடுத்து கரீம் அரசு சிவசாமி 5990 ப்ரோ. நியூ ஓலன் டிராக்டர் தலைமாடு திரும்பும்போது முன் டயர் திரும்பினா ஃபுல்லாக வந்து லாக் ஆகிறது. ஆக்சில் உடச்சி போல இருக்குது. என்ன காரணம்? அது எனக்கு பாருங்கள், வாட்ஸ்அப் இருக்கும் பாரு ப்ரோ. வாட்ஸ்அப்பில் திருப்பி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. அது எதனால் அந்த கம்ப்ளைண்ட் வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பாரத் இன்னும் தெரிஞ்சும்போது ப்ரோ பைசான் கையில் எப்படி மைலேஜ் செக் பண்ணுறதுன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் பண்ணிக்காங்க ப்ரோ பங்கு போய். அப்புறம் கேனில் போய் ஒரு 3 லிட்டர் அடிச்சுட்டு போயிருங்க. சைட்டுக்கு போய் வண்டி ஆட்டி ஃபுல்லாக நிறையா ஊற்றி விட்ருங்க. சிம்பிளாக நான் எதுவும் கேப்பை கழட்டாத சொல்கிறேன். ஃபுல் பண்ணிக்காங்க. சைட்டில் போய் வண்டியை நல்லா ஆட்டி குடிக்கி விட்டு பிடிச்சிக்காங்க. நீங்கள் என்ன ஆர்பிஎம் வச்சு ஓட்டிங்களோ அந்த ஆர்பிஎம் வச்சு சரியாக டைம் பார்த்து 1 ஹவர் ஓட்டுங்க. 1 ஹவர் ஓட்டிட்டு மறுபடியும் வந்து பங்கு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 1 லிட்டர் வழக்கு ஒன்று வாங்கிக்காங்க. கரெக்டாக அளந்து ஊற்றுங்க. 1 மணி நேரத்துக்கு எத்தனை லிட்டர் போகுதுன்னு பாருங்கள். எல்லா வண்டியும் இப்படி தான் பார்க்கணும். அப்புறம் அதை விட்டு அக்யூரேட்டாக பார்க்கணுன்னா அதுக்கு தனியாக குடுவு போட்டு அதெல்லாம் பார்க்கணும். அது குடுவு வேணும், ஓசு கட்டணும், அது சாப்பிட. அடுத்தது கிஷோர் கவுண்டர் 6300 ப்ரோ. நீங்கள் வச்சுருக்கிற கிரவுண்ட் போடுற கலப்பை எங்கே கிடைக்கிறது? ரேட் என்ன? இன்றைக்கி நான் வச்சுக்கிறது வந்து அந்த கடலை போடுற பொட்டி இப்போ ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,07,000 10,000 சொல்கிறாங்க ப்ரோ. சூப்பராக இருக்குது. ட்ரை பொட்டி ஒரு பருத்தி எல்லாமே பொட்டிடும். வேணும்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பொட்டியோட அட்ரஸ் வரேன், போட்டு வாங்கப்பா. அடுத்து கதிர்வேல் ப்ளூ மணி 8791. ஆமாம், பம்பு நாய்ச்சல் வேலை செஞ்சு எவ்வளோ காசு? பம்பு தலையில் ப்ரோ ஒன்லி நாய்ச்சல் மட்டும்தான் வேலை செஞ்சேன். நாய்ச்சலுக்கு மட்டும் 800 ரூபா ஆச்சு நண்பா. அடுத்து ஜெயபிரகாஷ் 2103 ப்ரோ. யுவோ பைசன் பை டெக்ஸஸ் 4-wheel டிரைவ் டிராக்டர் எவ்வளோ மைலேஜ் போகும்? நீங்கள் எவ்வளோ தான் பிடிச்சி ஓட்டினீங்கனாலும் வந்து கலப்பைக்கெல்லாம் ஒரு 4,400 தான் ப்ரோ போகும். ரொட்டேட்டர்லாம் 4 லிட்டருக்கு மேலே ஒரு பொட்டு போகாது. 4 லிட்டரே போகாது. ஒரு 3.25 ரேஞ்ச் தான் ரொட்டேட்டர்லாம் எடுக்கும் பைசன் பையெல்லாம். அடுத்தது விமல்குமார். நியூ ஹாலண்ட் மகேந்திரா 2 வண்டி இருக்குது. சூப்பர் ப்ரோ. நியூ ஹாலண்ட் சூப்பராக இருக்கும், மகேந்திராவும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே அருமையான வண்டி தான் வச்சுருக்கிறீங்க. அடுத்து விமல்குமார் மறுபடியும் ஷாப் மாதிரி போடு, நான் சொல்கிறா தெரில. அடுத்த வீடியோ. அடுத்தது நம்ம அஜித் மக்காசோளம் தீவன காடு ஒன்று ஓட்டினா பார்த்தீங்களா ப்ரோ? அந்த வீடியோ கமெண்ட் கொஞ்சம் ரீட் பண்ணுவோம். வேலூர் டிராக்டர்ஸ் 1477 அஜித் டிரைவிங் சூப்பர். கேட்டான்னு சொல்லுங்கள் ப்ரோ. போட்டுறான் கேட்டுறேன் விடு. அடுத்தது விஸ்வாஸ் மாஸ் ப்ரோ சூப்பர் ப்ரோ. அடுத்தது ரஞ்சித் கிரீப்பர் கீர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க ப்ரோ. ஓகே நண்பா, அடுத்த வீடியோ போடும்போது வந்து நோவோ சீரிஸில் போடும்போது கிரீப்பர் கியர் பேட்டர்ன் எப்படி, அது எப்படி போகும், என்ன எவ்வளோ ஸ்பீடு போகும், அதனால் என்ன பெனிஃபிட்டு எல்லாமே அந்த வண்டி போடும் போது கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன் நண்பா. அடுத்தது பழையரசு 216 கோகுல் என்னாச்சு ப்ரோ? கோகுல் வரமாட்டான் ப்ரோ. அடுத்து ஜெகதீப் வீடியோ சூப்பராண்ணா. அண்டு ட்ராலி அலைன்மெண்ட் வீடியோ போடுங்கண்ணா. பைசன் பை ட்ராக்டர் வீலே நான் போட வச்சுக்கிறேன். ஐயோப்பா. டிஎன் கேமர் கோகுல் சம்பளம் எவ்வளோ கேட்டான் ப்ரோ? கோகுல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ 500 ரூபா கேட்டான் ப்ரோ சம்பளம். அதுக்கு வந்து ரோட்டில் ஓட்டக்கூடாது, எங்கள் ஏரியாவெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ ஒன்லி சைட்டு மட்டும்தான். ஒவ்வொரு சைட்டுக்கும் நாங்கள் போய் கொடுத்து ஓட்ட முடியாதுல்ல. அதுக்கு இன்னும் 200 ரூபா கொடுத்தா இது மாதிரி டிரைவர், இப்போ அஜித் மாதிரி டிரைவரும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, கூப்பிட்டு ஓட்டிக்கலாம்ல. அதனால தான் நான் வேணாம்னு சொல்லிட்டேன் நண்பா. அடுத்தது
டிஎன்கேம் கோகுல் வேறு எங்கே ஆச்சு வேலைக்கு போகிறானா? ஆமாம் ப்ரோ, ஏதோ பைக் பட்டறைக்கு போயிட்டுக்கிறானா ப்ரோ. ஆர்பிஆர் மணி 86.7 ப்ரோ. டீசல் கேன் வைக்கும்போது கீழே துணி வச்சு வைங்க ப்ரோ. அப்படி தான் ப்ரோ வைப்போம். சரி 10 லிட்டர் கேனு தானே, சின்ன கேனு தானே, எந்த கேனு வச்சாலும் சரி ப்ரோ, இழுக்கக்கூடாது. இழுத்தோம்னா காயாகி போயிடும். அடுத்தது மணிகண்டன் சுந்தரம் 67.90 ப்ரோ. சென்டர் கை சென்சிங் மேலே ஒரு கவுட்டியாட் இருக்குது, அது எதுக்கு ப்ரோ? அது வந்து எனது டெமோ வண்டி ப்ரோ. அதனால் வந்து அப்போ வண்டியோடு வந்துச்சு. அப்போ வந்து மேலேருந்து தான் கீழே சென்சிங் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறமேட்டு கம்பெனியிலே பேசி அவங்களே மேலேருந்து கீழே எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது கேமிங் ஓவர் 9178 ப்ரோ. மகேந்திரா 585 சர்பஞ்ச் பவர் வீடியோ போடுங்க. அந்த வண்டியே இல்லை ப்ரோ எங்கள் ஏரியாவில். அடுத்தது செந்தமிழ் அரசு 2672 மகேந்திரா லோயர் லிங்க் 32 இன்ச்சு என்ன ரேட்டு வரும்னா? லோயர் லிங்க்கு என்ன ரேட்டு வரும்னா 32 இன்ச்சா? எதை சொல்கிறீங்கன்னே தெரியலையே, கிளியராக சொல்லுங்கள் ப்ரோ இன்னொரு ஐட்டம். அடுத்து மனோஜ் தரிசித்து உங்கள் ரிலேஷனா ப்ரோ? எஸ் ப்ரோ மாப்பிள்ள. அடுத்தது மணிகண்டன் சுந்தரம் 67.90 ப்ரோ. சென்டர் கை சென்சிங் மேலே ஒரு கவுட்டி, அதே தான் கேட்குறாரு. அதுதான் ப்ரோ, அந்த வண்டி எடுக்கும்போது உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோவை தரணும்பா. அப்புறம் அடுத்தது ஜேசிபி வீடியோ. ரொம்ப நாள் கழித்து நம்ம வண்டியில் வந்து ஜேசிபி வீடியோ கொடுத்துக்குறோம். அந்த வீடியோவோட கமெண்ட் பார்ப்போம். குமாரசாமி அண்ணா ஸ்டேரிங் கவர் ப்ளீஸ். எங்கே ப்ரோ, அது மாதிரி ஸ்டேரிங் கவர் போடக்கூடாது ப்ரோ. அதெல்லாம் வந்து ஒரு எமர்ஜென்சி ஓட்டும் போது அதை வந்து மாட்டோம், அது ஆகாது. அடுத்து சிவசக்தி ராஜ்குமார் ப்ரோ. சந்தோஷ ஆல்னர் ஸ்டேரிங் கொடுங்க ப்ரோ. எங்கள் ஏரியாவில் ஆல்னர் ஸ்டேரிங்கே இல்லை ப்ரோ, எல்லாமே இன்றைக்கி பவர் ஸ்டேரிங் ஆகி போச்சு. எங்கே போய் ஆல்னர் ஸ்டேரிங் இருந்தால் தரேன். அடுத்து சூரிய சேலம் 843 அண்ணா உங்கள் ஏரியா அட்ரஸ் சொல்லுங்கள் அண்ணா. ஃபுல் அட்ரஸ் ப்ரோ பைரோஜி புதுப்பாளையம் வீரபாண்டி சேலம் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோ. இதுதான் ஃபுல் அட்ரஸ். அடுத்தது சிவசக்தி ராஜ்குமார் 1658 ப்ரோ. ஸ்டேரிங் கவர் எவ்வளோ? அது 150 ரூபாய் வாங்கினாம் ப்ரோ, அது செட் ஆகல ப்ரோ. அப்புறம் சிவசக்தி ராஜ்குமார் 1658 கால்கி மகன் இல்லை ப்ரோ, அவன் வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நம்ம அதுக்கு மேலே நம்ம வந்து ஒருத்தர் துன்புறுத்தக்கூடாது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, இன்றைக்கி இந்த ஜேசிபி வீடியோட நிற்கிட்டோம். அடுத்தது இன்னொரு ஜேசிபி வீடியோ போடும் போது பேசிக்கலாம். இன்னொரு ஜேசிபி வீடியோ போட்டோன்னு நினைக்கிறேன். 5 நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ சொல்லியாச்சு. டிவியில் எக்ஸ்பிரஸ் சைக்கிள் டயர் பேசலாமா ப்ரோ? சவுண்டு வருது எம்டியில். சைக்கிள் டயர் பெட்டி அடுக்கல. போடலாம் ப்ரோ. சைக்கிள் டயர் போடுறதுனால வந்து பொட்டி அது வந்து போடலாம். பொட்டியில் வந்து அடிக்கடி கறக்கறன்னு சவுண்டு வந்துச்சுன்னா வந்து சைக்கிள் டயர் போடலாம், ஒன்றும் ப்ராப்ளம். நிறைய வண்டியில் போட்டிருப்பாங்க பாருங்க. அவ்வளோதான் ப்ரோ, எனக்கு டயர்டாக இருக்குது. அப்படி இன்னும் ஒரு கமெண்ட் தான் இருக்குது, இன்றைக்கி போட்ட கமெண்ட் தான் இருக்குது. நாளைக்கு அதை ரீட் பண்ணலாம். அஜித் வயலையே சுரண்டிட்டான், எந்த அளவு ஓட்டிட்டான் பாரு. அவ்வளோதான் ஓட்டிட்டான். இப்போ இந்த பெட்டு ஒன்றுக்குது, இது இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் ஓட்டி கறந்துடும். கறந்துட்டா அப்படியே ஓட்டு வீட்டுக்கு போட்டு போக வேண்டியதான். எப்படி ஜாலியாக ஓட்டுறேன். நீ எங்கே மாசா ஓட்டுறியா? கமெண்ட்ல சொல்கிறாங்க அஜித்துக்கான டிரைவிங்க்கு நான் அடிமைங்கிறாங்க. பாருங்க, காலை தூக்கி எங்கே வச்சு எப்படி வண்டி ஓட்டிக்கிறான் பாரு. எப்படி ஓட்டினாலும் என்னங்கிறா, உழவு நேராக பிடிக்கிறனாமாம்மா, நாம் பிடிக்கிற உழவு என்னைக்கு கம்பி மாதிரி தான் இருக்குங்கிறான். பாருடா, அப்படியே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. மாப்பிள்ளை என்ன கொக்கா. என்ன 1 மணி நேரம் சேருமா? 1.5 மணி நேரம் தேறிடுமா? என்ன பின்னாடி என்னமோ கல்லிட்டு போன மாதிரி சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. வெயிட் இல்லைல்ல.
ஓஹோ, வீடு வெயிட்டாக இருக்கும், பெரிய பிளான்றாங்க. ஆனால் வீட்டு ரோட்டாக தான் தெரியுது, இங்கே வீடு ஓடுது. அதெல்லாம் சொல்கிறாங்க அது எதுக்கு தெரியுமா, கல் அடிச்சா பிளானி மலையாள தான் பெரிய பிளான், வெயிட்டுக்கெல்லாம் இல்லை. ஓகே ப்ரோ, அவ்வளோதான். ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே வரும். அதுக்காட்டி எனக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வீட்டிலேருந்து கால் பண்ணுறாங்க. அதனால் நம்ம போய் வீட்டில் போய் குழப்ப பார்க்க வேண்டியதான். மாப்பு ஓட்டி முடிச்சுட்டு வரட்டும். ஓகே நண்பா, நம்ம இப்போ போட்ட வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கே ப்ரோ நம்மள அந்த 200 பேர் 300 பேருக்கு மேலே யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்க ப்ரோ. நானும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்து கொடுக்குறேன். ஏதோ ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. தப்பாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க. இல்லை ப்ரோ நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க ஒரு வண்டியை பற்றி அப்படின்னாலும் சொல்லுங்கள். இல்லை நான் தப்பாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான் ப்ரோ. நாமளும் போயிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். மாப்பிள்ளை இன்னொரு அரை மணி நேரம் ஆட்டிட்டு வரட்டும். வேறு 3/4 வயல் ஓட்டிவிட்டான், இதெல்லாம் ஓட்டிவிட்டான். வேறு தென்னை மரம் தொண்டை இருக்குது. இதை மட்டும் ஒரு 10 சுற்று ஓட்டி விட்டு வரட்டும். ஓகே நண்பா, அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். நல்லா பாய்டா, நல்லா பாய். ஆ, ஓடிட்டு வா. ஆமாம் ஆமாம், அதை மட்டும் பார்த்துக்கா, கண்ணில் ஓட்டிக்கியா. இவ்வளோ பெரிய வயல் இந்த கொப்போட்டை 1.5 மேலே ஓட்டிக்க மாட்டேங்குது ப்ரோ. என்ன வசதியாக போகுது பாரு வண்டி. நான் ஸ்பீட் அடிச்சு உள்ள ஒன்றும் பண்ணல, ஆனால் வண்டியே இவ்வளோ ஸ்பீடாக போகுது. சரி ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய், டேக்கர் விஷால். நம்ம ஃப்ரெண்டில் எடுத்து ரொம்ப நாள் ஆகலை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய், டேக்கர் விஷால்.